வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி 8ஆம் அதிபதி உங்களது ராசியாதிபதியாக இருக்கிற ஒரு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது குழந்தைகளாக கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து வேலை பலுக்கள், வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பார்க்க போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்போது, அதுவும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும்னா கொஞ்சம் வேலையிலையும் பிஸ்னஸ்லையும் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்களோ மன காயங்களோ ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அது ஒரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய நீச்ச பார்வை இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் மாமியார் ஏதாச்சும் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். வாக்குவாதம் வராமல் எஸ்கேப் ஆகி சைலண்டாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வாக்குவாதம் போச்சுன்னா கொஞ்சம் சண்டை வந்துடும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயம் இருக்கும். அம்மா கொஞ்சம் உடம்பு நிலை சம்மந்தமான விஷயம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம், கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை சில பேருக்கு ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் பழுது பார்க்குறது, இல்லை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியை ஒரு லோன் போட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நம்ம நினச்சது உடனே நடக்கலை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கவனம், கணவன் மனைவிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நம்ம ஏதாச்சும் வெள்ளந்தியாக பேசிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக பூதகரமாக ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தோம்னா தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எல்லோரையும் நம்பாமல் நம்ம எது கரெக்டாக பண்ணுறோமாங்கிறத வந்து அலர்ட்டாக உட்காந்து நோட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 4 யோசிச்சு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள வளர்ச்சிக்காக கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்கன்னா, அதனால் சில பேர் வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அவ்வளோதான், ஏதோ ஏடாவடமாக கடன் வாங்கிறாது இதுக்காக, அது பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பிரயாணங்கள் நிறைய வேலை விஷயத்துக்காக அங்கே போகிறது, சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. இருந்தாலும் 10ல் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள், மனசலனங்கள், மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது 3லேருந்து இப்போ 4ல் போகிறாங்க. ஸோ நல்ல லாபங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தது வந்து ஒரு பொது பலன்கள். இப்போது வந்து சொல்லப்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறமாக துலா லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் கிழமை கொஞ்சம் பார்த்தணும். ஏன்னா வந்து திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. மாமியார்கிட்ட பேசும்போது பழகுவது பார்த்து நடத்துங்க. கணவன் மனைவினோட மாமியாரில் வந்து சின்ன குழப்பங்களோ அவமானங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அவமானங்கள் ஏற்படும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து அது வந்து குருடைய ஸ்தானத்தில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து இது லூஸ் ஸ்டாக் விட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி துலா லக்னமாக இருந்து குரு தேசாபத்தினும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருந்து அது 4ஆம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி விஷயங்களும், தாயார் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் எல்லாம் வந்து கொஞ்சம் பழுது பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சனி வந்து குருடைய ஸ்தானத்தில் போகும்போது நடைமுறையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் குழந்தைகளால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி அடுத்த வாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து சனி சுக்கிரன் ஒன்றா போகும்போது கொஞ்சம் மணி ஏதாச்சும் பெருசாக எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும்போது மேஜராக வந்து துலாத்துக்கு வந்து உள்ள விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மற்றபடி வந்து துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிறாருன்னு போது 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மனக்காயங்கள் மன ஸ்ட்ரெஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போட்டுக்கணும். இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்க வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க. ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் பையனுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும். ஸோ அது வந்து கிளியராகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணும். ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கும். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதை அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்ல. கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை. ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும். ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதான் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.